கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்பவும். கர்த்தர் இந்த நாளில் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கின்ற சத்தியத்தின் அடிப்படையில் தேவன் நம்மளோட பேச இருக்கிறார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வாசிப்போம். மத்தேயு 7:7. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். 3 விதமான காரியங்கள் குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்குது. முதலாவது பகுதி, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். தேவனிடத்தில் கேட்டால் தான் கொடுப்பாரா என்று நாம் பார்த்தால், கேட்கறதுக்கு முன்பதாகவே கொடுக்கிற தேவன், கேட்கறதுக்கு முன்பதாகவே நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேவன் எல்லாவற்றையுமே. ஆதியாகமம் முதல் 3 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆதாம் ஏவாள் முதல் நாள் உண்டாக்கப்படவில்லை. ஆதாம் ஏவாள் 6ஆம் நாள் உண்டாக்கப்பட்டார்கள். முதல் 5 நாட்களும் ஆதாம் ஏவாளுக்கு என்னென்ன தேவை என்பதை தேவன் அறிந்திருந்து உண்டாக்கினார். ஆதாம் ஏவாள் உண்டாக்கப்பட்ட பின்பு அவசரமாக ஐயோ ஆதாமுக்கு ஏவாளுக்கும் தேவைப்படுதே கொஞ்சம் ஆக்சிஜன், அதனால் ஒரு சில மரங்களை உருவாக்குவோம், அவங்களுக்கு பசிக்குமே, அதனால் அவங்களுக்கு காய்கறி பழங்களை அதுக்குரிய மரங்களை உண்டாக்குவோம். அவர்களின் தேவைகளின் அடிப்படையில் தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கவில்லை. எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பின்பாதான் தேவன் ஆதாம் ஏவாளை இந்த பூமியிலே அவர் உண்டாக்கினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய எல்லா காரியங்களும் ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நாம் கேட்பதற்கு முன்பதாகவே, தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கிறதுக்கு முன்பதாகவே நம்முடைய ஜெபத்தின் பதிலை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். வேதத்தில் ஒரு வசனம் சொல்லிது பாருங்கள், நீங்கள் முழங்கால் படிக்கிறதுக்கு முன்பதாகவே உங்கள் ஜெபத்தின் தேவைகளை, ஜெபத்தின் காரியங்களை, ஜெபத்தின் மையமான காரியங்களை அவர் ஆராய்ந்துக்கிறார் பாருங்கள். நாம் ஜெபிக்கிறதுக்கு முன்பதாகவே நம்மை குறித்து நம்முடைய இருதயத்தின் காரியங்களை அறிந்திருக்கிற தேவனுங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல. மத்தேயு 7:7 2 விதமாக கேட்கலாம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய செவி வழியாக தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொள்வது. கேளுங்கள் அப்படின்னாலே 2 விதமாக வருது பாருங்கள். கேளுங்கள் செவி வழியாக, காது வழியாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது, கர்த்தருடைய காரியங்களை குறித்து தியானிப்பது காது வழியாக. இன்னொன்று என்று பார்த்திங்கன்னா, வாய் வழியாக நாம் கேட்குறோம். வாய் வழியாக ஜெபிக்கும்போது கேட்குறோம், உபவாச நாளில் கேட்குறோம், மற்றும் அநேக நேரங்களில் கேட்குறோம். இந்த உலக பிரகாரமாகவே நம்ம வாய் விட்டு கேட்டால் தான் பொருட்களை நாம் இந்த ஜனங்கள் மத்தியிலேருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்கள். அதான் வாயுள்ள பிள்ளை பழச்சிக்கிறோன்றாங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எனவே நாம் செவி வழியாகவும் நாம் கேட்க முடியும், வாய் வழியாகவும் நாம் கேட்க முடியும். இந்த இடத்துல 2 விதமான காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. 2 விதமான காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. நாம் செவி வழியாக கேட்குற எல்லா காரியங்களும் கர்த்தருடைய வார்த்தை என்று வேதத்தில் அதிக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. கேளுங்கள் 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 என்று. எப்போதுமே நாம் கேட்கும்படியாக தேவன் விரும்புகிறார். நாம் கேட்கும்படியாக தேவன் விரும்புகிறார். நாம் பேசுவதற்கு முற்படக்கூடாது. நாம் கேட்பதற்கு அதிகமாக ஆயத்தப்பட வேண்டுமா? செவி வழியாக தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் அதிகமாக, தேவனுடைய பிள்ளைகள், தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஞானஸ்தானம் எடுத்த பெற்ற பிள்ளைகள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக வாழுகிற பிள்ளைகள், தேவனுக்காகவே சாட்சியாக வாழுகிற பிள்ளைகள் எப்பொழுதுமே அதிகமாக கேட்கணுமா? கர்த்தர் அதை சொல்கிறார். என் வார்த்தைகளை, என் நியாயப்பிரமாணங்களை, என் கட்டளைகளை, என் கற்பனைகளை எல்லாவற்றையுமே நாம் கேட்கணுமா? ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்கணுமாங்க.
பரிசுத்த ஆவியினரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஊழியர்களுடைய சத்தத்தை அதிகமாக நம் காதுகளினால் கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கை நாம் எதை கேட்கிறோமோ அவ்விதமாகவே மாறுகிறது என்று வேத வசனங்கள் நமக்கு அதிகமாக போதிக்கிறது. எப்போதுமே தேவனுடைய உபதேசங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணுமா கர்த்தர் சொல்கிறாரு. அதான் சொல்கிறார், எப்பொழுதுமே கேட்கணுமா, கேட்குறதுக்கு தீவிரமாக இருக்கணுமா, கேட்குறதுக்கு தீவிரமாக இருக்கணுமா. கேட்குறதுக்கு நாம் தீவிரமாக இருக்கணும். ஆனால் நாம் கேட்கின்ற காரியங்கள் கேட்குறதுக்கு நாம் எவ்வளோ தீவிரமாக இருக்கிறோமோ அதை விட நாம் பதில் சொல்லுவதற்கு கொஞ்சம் சற்று பொறுமையாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் நம்முடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. மனம் பதறி பேசக்கூடாதா? மனம் பதறி பேசக்கூடாது. ஏனென்றால் வார்த்தைகள் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. ஏதோ தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு நம்ம வாபஸ் வாங்க முடியாது. பாருங்கள், சின்ன பிள்ளைங்க பேப்பரில் இல்லை ஸ்லேட்டில் கிறுக்குவாங்க. ஸ்லேட்டில் கிறுக்குன்னா தண்ணியை வச்சு அழிச்சா போயிடும். சாதாரண பேப்பரில் பென்சிலை வச்சு கிறுக்குனாங்கன்னா சின்ன பிள்ளைங்க ரப்பரை வச்சு அழிச்சா போயிடும். ஆனால் வார்த்தைகள் அவ்விதமாக இல்லை. எனவே பேசுவதற்கு பொறுமையாக இருங்கள், மனம் பதறி பேசக்கூடாது என்ற வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ரொம்ப கவனமாக எப்படி நம்ம ஒரு குடம் நிறைய தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது பத்திரமாக நம்ம கொண்டு வந்து நம்ம வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறோமோ, அதே போல் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் சிந்தாமல் சிதறாமல் சரியான வார்த்தைகளை சரியான நேரத்தில் சரியான சூழ்நிலையில் நாம் பேசும்படி தேவன் விரும்புகிறார். எனவே கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றால், முதலாவது நாம் அநேக சத்தியங்களை நம்முடைய செவி வழியாக உள்ளத்திலே நாம் கேட்கும்படியாக தேவன் விரும்புகிறார். ரெண்டாவது, நாம் பேசும்போது என்னென்ன காரியங்களை நாம் பேசிக்கிறோமோ அந்த காரியங்கள்லாம் நம்ம கொடுக்கப்படும் என்று வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருப்பாருங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எதை செவி வழியாக அதிகமாக கேட்டு உங்களுடைய இருதயத்தில் கண்மலை போன்ற அஸ்திபாரத்தை நீங்கள் போட்டு வைத்திருக்கிறீர்களோ, அவைகள் எல்லாவற்றையுமே நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுகிற நேரத்தில் நீங்கள் வாய் வழியாக கேட்கும்போது உங்களுக்கு அது கொடுக்கப்படுகிறதா இருக்குது. அது உங்களுடைய பங்காக மாறுகிறது. எனவே கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த 2 காரியத்தை குறித்த ஒரு சில வசனங்களை நாம் குறித்து பார்க்க போயிடும். பாருங்கள், நம்முடைய முற்பிதாக்கள் யாவரும் ரொம்ப அருமையான முற்பிதாக்கள். பாருங்கள், வேதத்தில் பல்வேறு வசனங்கள் சொல்லுது, பல்வேறு விதமான வசனங்கள் சொல்லுது. வாசிப்போம். யோசுவா 3:9. யோசுவா 3:9 வாசிக்கிறேன். மோசைக்கு பின்பதாக யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வருகிறார். அவர் சொல்கிறார் பாருங்க, யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். நாம் எதை கேட்க வேண்டுமா? கர்த்தருடைய வார்த்தை கேட்க வேண்டுமா? எந்த கர்த்தருடைய வார்த்தை? உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படி தேவன் விரும்புகிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய தேவன்க, நம்முடைய தேவன். அவர் பேசுகின்ற வார்த்தையை நாம் கேட்கும்படி தேவன் விரும்புகிறார். எப்பொழுதுமே தேவன் என்ன பேசுகிறார், அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நாம் அலசி ஆராயும்படி தேவன் விரும்புகிறார். யோசுவா இந்த இடத்துல தான் சொல்கிறாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். நாம் எதை கேட்கணும்? காலையில் எந்திரிச்சோன்னே எதை கேட்கணும்? இரவு குடும்ப ஜெபத்தில் நாம் எதை கேட்க வேண்டும்? நமக்கு அதைத்தாரும் இதைத்தாரும் என்று நாம் கேட்பதற்கு பதிலாக தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும்போது தேவன் நம்முடைய தேவைகள் இன்னதென்று அவர் அறிந்து அதற்கு பதில் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். யோசுவா பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மோசே என்கின்ற ஒரு தலைவனுக்கு
பிறகு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கிளாஸ் ரூமில் 40 பிள்ளைகளை வச்சு ஒரு மேடம் கவனிக்க முடியல. ஒரு 8 மணி நேரம் ஸ்கூல் பிள்ளைகளை வச்சு பாடம் சொல்லி எடுத்து கொடுத்து அவர்களை வீட்டுக்கு பத்திரமா அனுப்ப அவ்வளோ பிரயாசப்படுறாங்க. இங்கே பல லட்சக்கணக்கான ஜனங்க எகிப்து தேசத்தில் அடிமைத்தன தேசத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு தேவனால் நியமிக்கப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நிலமும் விசாலமான கானான் தேசத்துக்கு கொண்டு போது மோசே என்கின்ற ஒரு தலைவனை தேவன் எழுப்பி வழி நடத்தி கொண்டு வந்து இம்மட்டுமாய் விட்டுருக்கா இருப்பாங்க. அதற்கு பிற்பாடு யோசுவா வழி நடத்தணும். யோசுவா வழி நடத்தக்கு முன்பதாக மையமான ஒரு காரியத்தை சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள் என்றார். நாமும் கர்த்தருடைய வார்த்தை தான் கேட்கணும். 40 பேரை 40 பிள்ளைகளை நடத்துகிற அந்த மேடமே அவ்வளோ டயர்டாகிடுவாங்க 8 மணி நேரத்தில், எப்படா வீட்டுக்கு போகன்ட்டு. ஆனால் இங்கே பல லட்ச ஜனங்களோட கூடவே வர்றாரு யோசுவா. பல லட்ச ஜனங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துக்கும், எந்த மாதிரியான காரியங்கள் இருந்துக்கும், எல்லாவற்றையும் அவர் சமாளிக்கக்கூடிய ஒரு திராணியை கர்த்தர் அவர் கொடுத்துக்கிறார் பாருங்கள். எப்பொழுதுமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசுவா போதித்தது என்னவென்றால், தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படி மிக ஆதாரமாக அவர் போதிச்சுக்கிறார். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையில் தாங்க பதில் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தையில் தான் ஜீவன் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தையில் தான் சுகம் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையில் தான் பரிபூர்ணம் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையில் தான் ஆரோக்கியம் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையில் தான் சமாதானம் இருக்கிறது. எனவே எல்லா விதமான உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு மையம் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. எனவே தான் யோசுவா சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க அப்படின்றாரு. எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தை கேட்க நாம் ரொம்ப தீவிரமாக இருக்கணும். எப்படினாலும் கேட்கணும். யூடியூப்பில் வர நல்ல ஆவிக்குரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியர்களுடைய சத்தத்தை நாம் கேட்கணும். தனிப்பட்ட ரீதியில் நாம் வேத வசனங்களை எடுத்துக்கொண்டு நாம் நம்முடைய வாயினால் அறிக்கை செய்ய வேண்டியதாக இருக்கிறது, வார்த்தையை தியானிக்க வேண்டியதாக இருக்கிறது, வார்த்தையை நாம் படிக்கணும். பாருங்கள், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாடல் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு நாம் பாடல்களை பாடும்படியாக தேவன் விரும்புகிறார். அதற்காக நம்முடைய கருத்தில் பாடல் புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜீவனுள்ள வாக்கு தத்தங்கள் நிறைந்த பாடல்களை பாடும்படி தேவன் விரும்புகிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னா, இடைவிடாமல் நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் என்பது அது ஒரு அர்த்தத்தின் அர்த்தம். ஆனால் இடைவிடாமல் நாம் தேவனை ஆராதிக்க முடியுமா என்று கேட்டால், இடைவிடாமல் எப்பொழுதுமே நாம் ஆராதிக்க முடியும். ஸ்தோத்திர பலி சொல்வது மூலமாக, பாடல் பாடுவது மூலமாக, ஆராதனை செய்வது மூலமாக, வேத வசனங்களை தியானிப்பது மூலமாக, தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய செவி மூலமாக கேட்பது மூலமாக, தேவ ஆவியானோடு பேசுவது மூலமாக எப்பொழுதுமே நாம் அவரோடு இடைப்பட்டு இருக்க முடியும். பாருங்கள், இடைப்பட்டு இருக்க முடியும். அவரை விட்டு நாம் ஒரு நிமிடம் கூட வெளியே வர முடியாது. எப்பொழுதுமே அவர் நம்மை காண்கிற தேவன். வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீர் என்னை காண்கின்ற தேவன் என்ற ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். எப்பொழுதுமே அவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள், சங்கீதம் 78:1, சங்கீத புஸ்தகம் 78:1. அந்த இடத்துல அதே தான் சொல்லப்பட்டிருப்பாருங்க. என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள். அந்த இடத்துல என்ன சொன்னார்? உங்கள் தேவனாய கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கன்றாரு யோசுவா. இந்த இடத்துல நம்முடைய முற்பிதாக்களில் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு? என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். என் வாயின் வசனங்களுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு செவிகளை சாயுங்கன்றாரு. எப்பொழுதுமே அதான், கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கணும், கர்த்தருடைய வசனத்தை நாம் பார்க்கணும், கேட்கணும், பேசணும் கேட்கணும் இல்லை, கேட்க வேண்டும், பேச வேண்டும். நாம் அதிகமாக கேட்க நாம் தீவிரப்பட வேண்டும். அதற்காக நாம் எவ்வளவு பணம் செலவழித்தாலும் அந்த பணத்தை எல்லாம் கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுக்குற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணுமா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்காக நீங்கள் அந்த விலை கொடுத்து வாங்குங்க.
விலை கொடுத்து வாங்கும்போது நீங்கள் எவ்வளவுக்கு பணம் செலவழித்து நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விலை கொடுத்து வாங்குறீங்களோ அதை காட்டிலும் பன்மடங்கு தேவன் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை பணத்தை கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் பணம் கொடுத்து வாங்கும்போது அது ஒரு விதையாக வாங்கிறீர்கள். ஒரு பாடல் புஸ்தகமாக இருக்கலாம், ஒரு ஸ்தோத்திர பலி புஸ்தகமாக இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல ஆவிக்குரிய புஸ்தகமாக இருக்கலாம், இல்லை ஆவிக்குரிய ஒரு சிடி பிளேயராக இருக்கலாம், சிடியாக இருக்கலாம், பென்ட்ரைவாக இருக்கலாம், ஆவிக்குரிய வசனங்கள். இந்த மாதிரி நாம் எதற்கெல்லாம் நாம் முற்படுகிறோமோ, இல்லை அந்த மாதிரி வாங்கி அதை கேட்குறதுக்கு ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் வீட்டில் இல்லாமல் இருந்துச்சுன்னா வாங்கி அதை நாம் கேட்கும்படியாக தேவன் விரும்புகிறார். எப்பொழுதுமே அதான், நாம் எல்லாவற்றிலும் தேவனுடைய வார்த்தையை அதிகமாக கேட்க வேண்டும், அதிகமாக கேட்க வேண்டும். அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தால் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு எளிமையாக அவரால் பதில் கொடுக்க முடியுங்க. கர்த்தருடைய வார்த்தையை நாம் அதிகமாக கேட்கும்படியாக தேவன் விரும்புகிறார். தேவனுடைய வசனங்கள் அவ்வளவு விலையேற பெற்றதாக இருக்கிறது. அவருடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் அனைத்தையும் சிருஷ்டிக்கக்கூடிய ரீதியில் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தையில் தான் நாம் நாட்டமும் நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றமாக இருக்க முடியாத தேவன் விரும்புகிறார். 2 நாளாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிப்பு பாருங்கள். 2 நாளாகமம் அந்த இடத்துல அதான் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் கேளுங்கள் என்று எந்தெந்த இடத்துல வருகிறதோ அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை குறித்து ரொம்ப மையமாக ஆதாரமாக சொல்லப்பட்டிருப்பாருங்க. 2 நாளாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரெண்டு நாளாகமம் 18:18. அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனையெல்லாம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். மறுபடியும் 1ஆம் பகுதியை வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. நீங்கள் எதை கேட்க வேண்டும் என்று இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை கேட்கணுமா? எனவே நாமும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும். சபையில் ஒவ்வொரு வாரமும் என்ன போதிக்கப்படுகிறது? கர்த்தருடைய வார்த்தை. வீணான வார்த்தை அல்ல, ஜீவனற்ற வார்த்தை அல்ல, ஜீவனுள்ள வார்த்தை, ஆவிக்குரிய வார்த்தை, அர்த்த புஷ்டியுள்ள வார்த்தை, நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தை. எதுவுமே இல்லாத இந்த உலகத்தில் கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றையும் சிருஷ்டித்த வார்த்தைங்க. நம்முடைய ஆவிக்குரிய ரீதியில் ஆத்மாவில் சரீர பிரகாரமாக ஒருவேளை எந்த இடத்துலையும் ஒரு பற்றாக்குறை இருக்குமானால் அந்த இடத்தை கர்த்தருடைய வார்த்தை பரிபூர்ணமாக நிரப்பும். எனவே கர்த்தருடைய வார்த்தை கேட்க நாம் தீவிரமாக இருக்கணுமா? அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். நாமும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க நாம் அதிகமாக பிரயாசப்பட வேண்டும். எப்பொழுதுமே தான் எவ்வளோக்கு எவ்வளோ நாம் வார்த்தைகளை கேட்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தர் நம்மளோட இடைப்பட முடியும், நம்மளோட இடைப்பட முடியும். வேதமும் ஒன்று தான், தேவனும் ஒன்று தான். வேதத்தை நாம் எவ்வளோக்குள்ள நேசிக்கிறோமோ, தேவனுடைய வார்த்தையை எவ்வளோக்கு எவ்வளோ நேசிக்கிறோமோ, அவருடைய கற்பனைகள் கட்டளைகளை எவ்வளோக்கு எவ்வளோ நேசிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் தேவனை, இயேசுவை, பரிசுத்த ஆவியானவரை நாம் நேசிக்கிறவர்களாக இருக்கோம் பாருங்கள். எப்பொழுதுமே நாம் நேசிக்கிறவர்களாக இருக்க முடியும். யோபு புஸ்தகம் யோபு 13:17. யோபு 13:17 வாசிக்கிறேன். என் வசனத்தையும் நான் சொல்லி காண்பிக்கிறதையும் உங்கள் செவிகளால் கவனமாய் கேளுங்கள். எப்படி கேட்கணுமா? மறுபடி வாசிக்கிறேன் பாருங்கள். என் வசனத்தையும் நான் சொல்லி காண்பிக்கிறதையும் உங்கள் செவிகளால் கவனமாய் கேளுங்கள். கவனமாக கேட்கணுமா? நாம் எதை கேட்க வேண்டும் என்பதை தேவன் தீர்மானிக்கிறார். அதை ரொம்ப கவனமாக கேட்கும்படி தேவன் விரும்புகிறார் பாருங்கள். ஏனோ தானன் போய் சபையில் உட்காந்து அந்த 1 மணி நேரம் ஜீவனுள்ள வார்த்தைகள் வருகிற நேரத்தில் ரொம்ப அசால்ட்டாக இருக்கக்கூடாது, கவனமாக இருக்கணுமா? நம்முடைய செவிகளால் கவனமாய் கேட்கும்படி தேவன் விரும்புகிறார்.
நம்முடைய செவிகளால் கவனமாய் கேட்கணுமா? நாம் எவ்வளோக்கு ரொம்ப கவனமாய் கேட்குறோமோ அவ்வளோக்குள்ள நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஜீவனுள்ள வார்த்தைகளை சிந்தாமல் சிதறாமல் நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் ஆவிக்குரிய நிலமாகி இருதயத்தில் நாம் விதைக்கப்படும் போது அது நமக்கு ஏற்ற நேரத்தில் 100 மடங்கு அறுவடை கொண்டு வருகிறதா இருக்கிறது. 100 மடங்கு. எப்பொழுதுமே நாம் கேட்குறதில்ல ரொம்ப தீவிரமாக இருக்கணும். பேசும்போது ரொம்ப எந்த காரியம் பேசணுமோ அதை மட்டும்தான் பேசணும். நம்முடைய இனஜனத்தார் மத்தியிலும் கூட, நம்முடைய சொந்தக்காரங்க மத்தியிலும் கூட, தெரிந்தவர்கள் தெரியாதவர்களிடத்தில் கூட நாம் எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், எதற்காக பேச வேண்டும், எந்த சூழ்நிலையில் நாம் பேசுகிறோம், எல்லாவற்றையும் நாம் அறிந்து ஆராய்ந்து பணியாக தேவன் விரும்புகிறாருங்க. எப்பொழுதுமே அதான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் எங்கேயாவது அவர் அவருடைய வார்த்தைகளை எங்கேயாவது அழைப்பி கொண்டு இருந்தாரா? சும்மா எங்கேயாவது பேசிக்கிட்டு இருந்தாரா? அவர் பேசினாலே ஜீவன் இருக்குது. அவர் பேசினாலே வல்லமை இருக்கிறது. அவர் பேசினாலே இல்லாத இடத்தில் ஒன்று உருவாகிறது. அவர் பேசினாலே இருக்கிற இடத்தில் இருந்த காரியங்கள் மாறுதலாய் மாறுகிறது. அவர் பேசினாலே சுகம் உண்டாகிறது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பேசினாலே பேய்கள் ஓடுகிறது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பேசினதுனாலே மரித்த லாசரு உயிரோடு எழுந்தான். இயேசுவை போல் நாம் பேச முற்பட வேண்டும், பழகி கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் பழக்கத்தினால தான் வரும். எடுப்பில் எதுவுமே வராது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் முன்னேற்றத்துக்கு நாம் எதை, எப்படி, எந்த சூழ்நிலையில், எந்த இடத்தில் நாம் பேச வேண்டும் என்பதை நாம் பழகி கொள்ள வேண்டும். சில இடங்களில் அமைதியாக இருப்பது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்கிறதா இருக்குது. சில இடங்களில் அமைதியாக இருப்பது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் பாதையில் முன்னேற்றத்தின் ஒரு படியாகவே இருக்கிறது. பாருங்கள், எப்பொழுதுமே ஜீவ வசனங்களை மாத்திரம்தான் நாம் பேச வேண்டும். நம்முடைய வார்த்தையை நாம் பேசி எதையும் சிருஷ்டிக்க முடியாதா? ஆனால் நம்முடைய வார்த்தையோடு ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வசனங்கள் இருக்கும்போது அது சிருஷ்டிப்பை உண்டாக்குகிறது. எப்படி ஆதியிலே வெறுமையும் ஒழுங்கின்மையும் இருளும் இருந்த இடத்துல பிதாவாகிய தேவன் பேசும்போது எல்லா ஒழுங்கின்மையும் ஒழுங்காக மாறினது. எல்லா வெறுமையும் பொருட்களால் நிரப்பப்பட்டது. எல்லா இருள் மாறி எல்லா வெளிச்சம் வந்தது போல அப்பறே எல்லாவற்றையும் பேசி காரியங்களை சித்தி பெற செய்தது போல நாமும் நமக்கு தேவையான காரியங்களை பேசி பேசணும். யார்கிட்ட பேசுகிறோம்? யாருமே இல்லையா? ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ரொம்ப சால சிறந்தது. யார்கிட்டையாவது பேசி தான் நமக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் அப்படின்ற ஒரு திட்டம் வருவதற்கு முன்பதாக முதலாவது தேவனிடத்தில் நீங்கள் பேசிடுங்க. தேவனிடத்தில் நீங்கள் பேசிட்டீங்கனாலே தேவன் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் நேர்த்தியாய் செய்வார். நாம் பேசுகிறதுக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ரொம்ப டென்ஷனில் பேசக்கூடாது. அது சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம். ரொம்ப டென்ஷனில் பேசினேன், கோபத்தில் பேசிட்டேன், ஆக்ரோஷமாக பேசினேன், எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாவற்றும் சால சிறந்து பொறுமையாக பேசும்படி தேவன் விரும்புகிறார். பொறுமையை நாம் பெற்றுக்கொள்ளணும். நாம் பேசுவதற்கு முன்பதாகவே பொறுமை நாம் பெற்றுக்கொள்ளணும். தேவனிடத்திலிருந்து நாம் எதற்காக நாம் ஜெபிக்கிறோமோ அவை எல்லாவற்றை காட்டிலும் முதலாவதாக ஆண்டவரிடத்திலிருந்து பொறுமையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். பொறுமையை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு முதல் படி நாம் எடுத்து வைத்து விட்டோம் என்பது அங்கீகாரமாக இருக்கிறது. பொறுமையை தேவனிடத்தில் தான் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் மாம்சீகமாக எவ்வளோ பொறுமையாக இருக்குன்னு பார்த்தாலும் ஒரு நேரம் நம்ம புஸ்வான மாதிரி வெடிச்சிருவோம். ஆனால் தேவனிடத்திலிருந்து வருகிற பொறுமை என்கின்ற கிருபை நம்மை பொறுமையாகவே வைக்கிறது. ரொம்ப பொறுமை முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு பொறுமை முக்கியம். ஏனென்றால் வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, விதைத்தால் தான் அறுக்க முடியும்.
ஒரு விதையை விதைச்சாதான் அறுவடை நாம் எதிர்பார்க்க முடியும். விதையை விதைக்காமல் அறுவடை எதிர்பார்க்க முடியாது. அதே போல் பொறுமையை நாம் கற்றுக்கொள்ளணும். காலாவட்டத்தில் நாம் பொறுமை உள்ளவர்களாக ஆயிடுவோம். மோசே சாந்த குணமுள்ளவன் என்று வேத வசனம் நம்ம சொல்லிக்கிறது. 30 லட்சம் ஜனங்களை நடத்தினா சும்மாவா? ஒரு ஸ்கூலில் இருக்கிற ஒரு 500-600 பிள்ளைகளையே அந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்னால் சமாளிக்க முடியலை. அவங்களுடைய பாதுகாப்பு, அவங்களுக்கு உணவு மற்றும் படிக்கிறதுக்கு தேவையான காரியங்களை, அதை காட்டில் ஒரு காலேஜில் 2000, 3000, 4000 பேர் படிக்கிறாங்க. அவ்வளோ டீச்சர்ஸ் இருந்து, அவ்வளோ லெக்சர் இருந்து, அவ்வளோ மேனேஜ்மெண்ட் இருந்து, அவ்வளோ ஹெல்ப்பர்ஸ் இருந்தும் சமாளிக்க முடியலை. ஆனால் 30 லட்சம் ஜனங்களை வழி நடத்திட்டு வந்த மோசேயை குறித்து நீங்கள் யோசித்து பார்க்கணும். இவ்வளோ வருஷங்கள், கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் மோசேயை வழி நடத்திட்டு வந்துக்கிறாரு. எவ்வளோ ஒரு பொறுமையை கற்றுக்கொண்டிருப்பார். யோசித்து பாருங்கள். கர்த்தரிடத்துலேருந்து நாம் வல்லமைகளை வாங்குவதை காட்டிலும், கர்த்தரிடத்துலேருந்து கிருபை வரங்களை நாம் வாங்குவதை காட்டிலும், கர்த்தரிடத்துலேருந்து தாளந்துகளை நாம் வாங்குவதை காட்டிலும், கர்த்தரிடத்துலேருந்து வரங்களை நாம் வாங்குவதை காட்டிலும், கர்த்தரிடத்துலேருந்து முதலாவது நாம் பொறுமையை வாங்க வேண்டும். பொறுமை யாரெல்லாம் வாங்கலாம்? நீங்களும் நானும் தான் வாங்கணும். தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் வாங்கணும். ஏனென்றால் இந்த பூமியிலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, தேவனால் நியமிக்கப்பட்ட திட்டமிட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் நாம் தேவனிடத்தில் பொறுமை நாம் வாங்க வேண்டும். நாம் பொறுமையை வாங்கி கொண்டு பொறுமையாக நாம் வாயினாலே தேவனுடைய வார்த்தை பேசும்போது அந்த வார்த்தைகள் சிருஷ்டிப்பின் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. எப்பொழுதுமே பொறுமை நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். வாசிப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 8:6 வாசிக்கிறேன். கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன். என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன். பாருங்கள், இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன். என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். மேம்பாடான காரியங்கள், முன்னேற்றமான காரியங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட காரியங்களை நாம் கேட்கணும். துர்ச்சிந்தனையான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனுடைய சித்தத்துக்கு வழி விலகி செல்கிற காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது. எப்பொழுதுமே உங்கள்கிட்ட ஒருத்தர் பேசுகிறாரா, அது ஜீவனாக இருந்தால் நாம் பேசணும். ஜீவன் இல்லையா, அவரை அனுப்பிவிட வேண்டிய சூழ்நிலையில் நாம் தள்ளப்பட வேண்டும். பாருங்கள், ஜீவனற்ற வார்த்தையில் 1 மணி நேரம் பேசி நாம் அழிந்து போகிற காட்டிலும், ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலை உண்டாகிற காட்டிலும், அவர் இல்லாமல் இருந்து 10 நிமிஷம் நாம் தேவனோடு பேசலாம். 10 நிமிஷம் நாம் தேவனோடு பேசலாம். அப்படி பேச தான் நம்முடைய காரியங்கள் எல்லாம் மாறுகிறது. ஒருவேளை ஒருத்தரை அனுப்பும் இல்லையா, இருதயத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மனுஷன் போனால் உங்களோட பேசுவேனே அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அந்த மனுஷன் வர்றது தெரியாது, போகிறது தெரியாது. எப்பொழுதுமே அதான். நாம் எங்கே சென்றாலும் சரி, ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கோம், அல்லது ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கோம், ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலும், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க பேச்சு கொடுத்தாலும் அது ஜீவனுள்ள காரியங்களாக இருந்தால் பேசுங்க. அந்த மனுஷருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருந்தால் பேசுங்க. இல்லைனா அந்த மனுஷருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் பேசாமல் தேவனோடு பேசுகிற ஒரு வழக்கத்தை நீங்கள் உண்டு பண்ணும்படி தேவன் விரும்புகிறார். நீங்கள் உண்டு பண்ணும்படி. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சீசர்களோடு பேசும்போது எப்பொழுதும் ஜீவனுள்ள வார்த்தைகளை தான் பேசிக்கொண்டிருந்தார். ஜீவனுள்ள வார்த்தைகளை தான் பேசிக்கொண்டிருந்தார். ஜீவனற்ற வார்த்தைகளை அவர் பேசவில்லை. எப்பொழுதுமே அவர் ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசிக்கொண்டிருந்தார். நாமும் ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசும்படி தேவன் விரும்புகிறார். வாசிப்போம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 7. ரெண்டு ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள்.
வாசிக்கிறேன். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலில் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கர்த்தருடைய வார்த்தை கேட்கணுமா? அந்த வார்த்தை என்ன சூழ்நிலையில் இந்த இடத்துல பேசப்பட்டிருக்குன்னா, அதுக்கு முன்பதாக நாம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் நாம் படிக்கணும் பாருங்கள். 24ஆம் வசனம் 25 நாம் படிப்போம் பாருங்கள். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6:24-25. இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனாலே சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. 1 கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பெயர் 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். பாருங்கள், இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். சீரியா ராஜா வந்து சமாரியாவை முற்றுகை போட்டானாம். சமாரியாவை முற்றுகை போட்டிருக்கும்போது எலிசா மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வருது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அந்த ஜனங்களுக்கு என்ன வருது? ஒரு அற்புதமான ஒரு வார்த்தைகளை எலிசா பேசுகிறாரு. நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்கணும். ஆனால் இந்த இடத்துல எவ்வளோ ஒரு பெரிய பஞ்சம்னா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். 29 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே 28 வாசிப்போம் பாருங்கள். ராஜா பெண்ணையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவன், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளிலே நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றாள். அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் ரெட்டு உடுத்திரு ஜனங்களை கண்டார்கள். ரெட்டு உடுத்தி இருக்கிற ஜனங்கள் கண்டார்கள். பாருங்க, ஒரு ராஜா, ஒரு தேசம் ரொம்ப பஞ்சத்தில் பசியில் இருக்குது. எந்த அளவுக்கு பஞ்சம் பசி என்றால், இன்றைக்கி உன் பிள்ளையை நான் சாப்பிட்றேன், நாளைக்கு என் பிள்ளையை நீ சாப்பிடுங்கிற அளவுக்கு பஞ்சம். ஆனால் இந்த பஞ்சத்தின் மத்தியில், இந்த கொடிய தரித்திரத்தின் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அற்புதமான வார்த்தை. நாளைக்கு இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் மா கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். பஞ்சம் இருக்கலாம், பசி இருக்கலாம், தரித்திரம் இருக்கலாம், மரண கோலங்கள் கேட்கலாம், மரண சத்தங்கள் உங்களுடைய இருதயத்தில் கேட்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஜீவனை சொல்லுகிறதா இருக்கிறது. ஜீவனுள்ள வார்த்தை சொல்லுகிறதா இருக்கிறது. எலிசா மூலமாக எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். அந்த இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு பாருங்க எலிசா. 2 ராஜாக்கள் 7:1. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். ஒரு தேசத்தில் பஞ்சம், பல்வேறு விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. ஆனால் இதன் மத்தியில் எலிசா சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. நம்முடைய வாழ்க்கையில் பஞ்சம் இருக்கா, பசி இருக்கா, பட்டினி இருக்கா, பிரச்சனைகள் இருக்கா, போராட்டங்கள் இருக்கா, சமாதானம் இல்லாத குலைச்சல் இருக்கா? நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை தான் ஜீவனை கொண்டு வருகிறதா இருக்கிறது, சமாதானத்தை கொண்டு வருகிறதா இருக்குது, சந்தோஷத்தை கொண்டு வருகிறதா இருக்குது. வேறு ஒன்றும் எதுவும் கொண்டு வர முடியாது. தேவன் ஒருவர் தான் ஜீவனை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். எனவே எலிசாவை போல் நாம் கர்த்தருடைய வார்த்தையை பேச, கர்த்தருடைய வார்த்தை கேட்க நாம் தீவிரமாக இருக்க வேண்டும். ஒரு தேசத்தின் பஞ்ச நிலைமை ஒரே ராத்திரியில் மாறிடுச்சுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையிலும் பஞ்ச நிலைமை மாறுபடியாக தேவன் விரும்புகிறார். கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் செவி வழியாக எந்தெந்த காரியங்களை, விசுவாசமான காரியங்களை, நம்பிக்கையான காரியங்களை நாம் கேட்குறோமோ
நம்முடைய வாழ்க்கைக்கு எந்தெந்த காரியங்கள் தேவைப்படுகிறதோ அது எல்லாவற்றையும் தேவன் நம்ம கொடுக்கிறவராக இருக்கிறார். வாசிப்போம். யோவான் 16:24. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவான் 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். மறுபடியும் வாசிக்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார் இந்த வசனத்தின் மூலமாக, உன்னுடைய குடும்பத்துக்காகவும் உன்னுடைய ஊழியத்துக்காகவும் மற்ற எல்லா காரியத்துக்காகவும் நாம் அவருடைய நாமத்தினாலே கேட்கும்படி தேவன் விரும்புகிறார். பாருங்கள், நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்கிறீர்கள். நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நாம் தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். நாம் எது எல்லாம் கேட்கலான்னா அவருடைய நாமத்தின் மூலமாக ஜீவனில் எல்லா காரியங்களையும் நாம் கேட்க முடியும். எல்லா காரியங்களையும் கேட்க முடியும். அவருடைய நாமத்தில் அவ்வளோ வல்லமை இருக்குதுங்க. சொல்லி முடியாத வல்லமை இருக்குது அவருடைய நாமத்தில். பிசாசின் வல்லமை காட்டிலும், ஒரு அரசியல் தலைவரின் வல்லமை காட்டிலும், அதிகாரமுள்ள அதிகாரிகளின் வல்லமை காட்டிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அது மனிதனுடைய திட்டத்தின் அடிப்படையில் இல்லை, அதை காட்டிலும் மேலான வல்லமை இருக்கிறது அவருடைய நாமத்தின் மூலமாக தான். எனவே நீங்கள் என் நாமத்தினால் கேட்கணுமா? உங்கள் படிப்பு என்கின்ற நாமத்தினால் கேட்கக்கூடாது. உங்கள்கிட்ட இருக்கிற பணம் என்கின்ற நாமத்தினால் கேட்கக்கூடாது. உங்கள்கிட்ட இருக்கிற அதிகாரமிக்க ஒரு நாமத்தினால் கேட்கக்கூடாது. ஆழ்வலை இருக்கின்ற நாமத்தினால் கேட்கக்கூடாது. நீங்கள் என் நாமத்தினால் கேட்கும்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறாரு. எப்பொழுதுமே நாம் அவருடைய நாமத்தினால நாம் கேட்கணும். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், ஊழியங்களாக இருக்கலாம், குடும்ப ரீதியாக இருக்கலாம், வேலை ஸ்தலங்களாக இருக்கலாம், வியாபாரங்களாக இருக்கலாம், எல்லாவற்றின் மத்தியிலும் அவருடைய நாமத்தினால நாம் கேட்கும்படியாக தேவன் விரும்புகிறார். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் என் நாமத்தினால ஒன்றும் கேட்கவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நாம் அவருடைய நாமத்தினால கேட்கும்போது கேட்கிற எல்லா காரியங்களையும் நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இந்த மாதத்தில் நிறைவாக இருக்கும்படி தேவனிடத்திலிருந்து அவருடைய சந்தோஷத்தின் அபிஷேகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவருடைய நாமத்தினால கேளுங்க. ஜெபத்தில் யாருடைய நாமத்தினால போகிறீங்க? உபவாச நாளில் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் பதில் அவருடைய நாமத்தின் மூலமாக தான் போகிறது. எனவே நாம் எந்த சூழ்நிலையை ஜெபித்தாலும், எந்த இடத்துல ஜெபித்தாலும், இயேசுவின் நாமத்தின் மூலமாக நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் பதில் வருகிறது என்பதை நாம் தீர்மானமாக இருக்க வேண்டும். ஜெபிச்சு வைப்போம், அப்போ பதில் வருதா இல்லையான்னு பார்ப்போம். இல்லை, நான் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் பதில் வரும். எப்படி பதில் வரும்? இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன், அவருடைய நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன், அப்பொழுது அவர் என்னுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி எனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் என்கின்ற ஒரு ஆணித்தரமான ஒரு விசுவாசம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். தேவனுடைய வார்த்தையை நாம் எவ்வளோக்கு எவ்வளோ நாம் அதிகமாக நம்முடைய செவியினால் நாம் கேட்கிறோமோ அவ்வளோக்குள்ள நம்முடைய ஆவி கட்டப்பட்டு ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறதா இருக்குது. அதன் மூலமாக நமக்கு விசுவாசம் அதிகமாக வருகிறது. விசுவாசத்தின் மைய ஆதாரம் கடுகு என்று வேதவசனம் சொல்லுகிறது. கடுகு தேங்காய் சட்னியில் தாளித்து போடுவாங்க பாருங்கள் அம்மாமாருங்க. கடுகு, கருவேப்பிலை, அந்த சிறிய கடுகு போல் உங்களுடைய விசுவாசம் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். அந்த விசுவாசத்தின் அளவிலிருந்து உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வளர செய்யுங்கள். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை கர்த்தர் உங்களை திருப்பி கொடுக்க, அதை உங்களுக்கு பரிபூர்ணமாய் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார்.
எனவே கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் தியானிக்கிற ஒரே காரியங்கள் அதான், கேளுங்கள். எதை கேட்கணும்? செவி வழியாக தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கணும். வாய் வழியாக தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ, நம்முடைய பிள்ளைகளுக்கு படிப்பின் காரியங்களுக்கு என்னென்ன தேவையோ, நம்முடைய ஊழியத்துக்கு என்னென்ன தேவையோ, வியாபாரத்துக்கு என்னென்ன தேவையோ, தொழிலுக்கு என்னென்ன தேவையோ, எல்லா நன்மைகளையும் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். எப்பொழுதும் அதை நாம் பெற்றுக்கொள்கிறதா இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் கேட்டுக்கொள்கிற எல்லா காரியங்களும் கிடைக்கும் என்று தேவன் சொல்கிறார். எனவே விசுவாசத்தோடு கேட்க வேண்டும், அவருடைய நாமத்தினால் கேட்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் உறுதியாய் நாம் கேட்க வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறார். எனவே கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வாரம் முழுவதும் கேளுங்க, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் கேளுங்க, இயேசுவின் நாமத்தினால் கேளுங்க, பரிசுத்த ஆவியினுடைய துணியோடு கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுக்க அவர் பரிபூரணத்தின் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் யாவரும் எழுந்திருப்போம். கண்களை மூடி கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கின்ற சத்தியத்துக்காக ஒரு நிமிடம் கண்களை மூடி நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள். கேட்ட சத்தியங்கள் ஒன்றென்றும் அற்புதமானது, அதிசயமானது, ஆவியானவர்களை கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. ஸ்தோத்திரமானவரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா. எலிசா தீர்க்கதரிசி சொன்னார், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள்னாரு. பஞ்சம், பசி, அகால மரணங்கள், மரண ஓலங்கள், கொடிய தரித்திரம், அதன் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கன்றார். ஒருவேளை இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாம் யாராவது இருப்போமானால் நாமும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். பிரச்சனைகளை பார்க்கக்கூடாது, பிரச்சனைகளுக்கு பதிலாக இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதே போல் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு தேவையான காரியங்களை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குமாரன் இயேசு நாம் தம்முடைய அன்பின் சமூகத்தில் வரை ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமை இனிமை நல்ல நேரத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த கேட்ட சத்தியங்கள் ஒன்றென்றும் எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் விதைக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினால் மேம்பாடான காரியங்களை கேட்க சொல்லியிருக்கிறீர்ப்பா. மேம்பாடான காரியங்களை உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கேட்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர், எங்களுக்கு பலன் அளிக்கிற தேவனாக இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நீர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்தில் இருந்து நாங்கள் கேட்கிற எல்லா காரியங்களுக்கும் நீர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தாவே, கலந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் பலிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சத்தியம் இந்த வாரம் முழுவதும் மாத்திரமல்ல ஆண்டவரே, இனி வருகிற ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீர் உதவி செய்திருக்கபடியாக ஸ்தோத்திரம். மென்மேலும் உம்முடைய வெளிப்பாடான காரியங்களை நாங்கள் இந்த சபையில் கேட்க ஆவியானதாமே எங்களோட பேச நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர் என்று எதிர்பார்க்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கிறதாக நீர் எங்களை எடுத்து பயன்படுத்த போகிறபடியாலும் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவ நாம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அட பரிசுத்த நாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதீங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.